ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. இன்னைக்கு ஆண்டாளுடைய திருப்பாவை பாசுரங்களில் சரணாகதி பண்ணிட்டு எப்படி பலனை சிறப்பாக அனுபவிக்கிறோம், அதற்கு என்ன உட்கருத்து இருக்குது அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்த்துக்கலாம். என்ன சொல்கிறா ஆண்டாள்? நேத்திக்கு ஒரு பாசுரம் பார்த்தோம், 13வது பாசுரம். புள்ளின் வாய் கிண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக்களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெருமாளோட பகாசுர வதத்தை பற்றியும், ராவண சம்ஹாரத்தில் பெருமாள் எப்படி ரொம்ப எளிமையாக செய்துட்டு அந்த அரக்கர் சமுதாயத்தை சிறப்பாக எப்படி நடத்தினார், அந்த கலை மட்டும் எடுத்துகிட்டு தலைமையை மாற்றி சிறப்பான அந்த அரக்கர் குலம் அப்படியே இருக்கணும். ஏன்னா தன்கிட்ட சரணாகதி பண்ண விபீஷணனுக்காகத்தான் பெருமாள் முதல்ல இவ்வளோ தூரமே வந்தார் அப்படின்னு சொல்கிற பழக்கம்லாம் உண்டு. ஏன்னா இத்தனை பெரிய தூரம் 14 வருஷம் காட்டில் என்ன தெரியுமா, மலையிலையும் மேட்டுலேயும் அதுக்கப்புறம் ஜலத்துலேயும் பாறை மேலேயும் நடந்து ஆப்ட இடத்துல தூங்கிண்டு நிறைய குகையில் போய் படுத்துண்டு இதெல்லாம் செய்ததில் பெருமாளுக்கு என்ன பெரிய பலன் கிடச்சதுன்னு கேட்டால், சீதையை திருப்பி கிடச்சுடுத்து. அவருக்கு சீத்தையோ என்ன பண்ணிட்டார், அந்த பிராட்டியை தொலைச்சுட்டம் அப்படின்றதுலேருந்து தன்னை சரிப்படுத்தின்னு விட்டார். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே சிகரத்துக்கு மேலே சிகரம் வைச்சா போல, கிரீடம் வைத்தது போல ஒரு பெரிய சிஷ்யன் என்ன விபீஷணனோட சரணாகதி அது ஏற்றுக்கொள்ள வேண்டி வந்தது. பெருமாளை ஏற்றுக்கொண்டுட்டார். அப்போ என்ன சொல்கிறார், ஏற்றுக்கொண்ட பிறகு அங்கே ஒரு முக்கியமான வார்த்தை சொல்கிறா. கீழே இருக்கிற வானர முதலிகள்லாம் என்ன சொல்கிறது, அதெல்லாம் முடியாது, அவனை ஏற்றுக்கூடாது, ஏன்னா அவன் அண்ணா தப்பு பண்ணியிருக்கான், அண்ணாவோட குணம் மொத்தமே இவனுக்கும் தம்பிக்கு இருக்கும், அவனை சேர்த்துக்கூடாதுன்னு சொன்னான். ஆனால் சேர்த்துக்கிறதுக்கு எல்லாரும் சொன்னால், என்னப்பா என்னுடைய கொள்கையே விட்டுட சொல்ல போகிறதே, அவன் நினைக்கணும் ராமனுக்கிட்ட சரணாகதி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாலே அவனை சேர்த்துக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள் நான். அப்படி இருந்துச்சு அவன் வாசலில் என்ன பண்ணிருக்கான், நம்மளுக்கு தலைக்கு மேலே தொங்கின்னு இருக்கான், என்னை இந்த க்ஷணம் சேர்த்துக்கோன்னு 4 பேரை கூட்டின்னு வந்திருக்கான். 4 பேரோட கூட வந்திருக்கிறவனை நம்ம எதுக்கு விசாரணை பண்ணிகிட்டே இருக்கணும், முதல்ல யாராவது போய் அவனை கூட்டின்னு வாங்கோ அப்படின்னு சொல்கிறார் பெருமாள். ஏன் அவனை சேர்த்துக்கணும்ன்றது நிறைய பேசுகிறார். இது மாதிரி இருக்கணும், அவன் என்ன எல்லாத்தையும் விட்டுட்டுலாம் வரல, விட்டுட்டு வரணும், ராமர்கிட்ட சரணாகதி பண்ணணும்னு நினச்சின்னு வந்திருக்கானே, அதுக்கே அவனை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் அவனை சேர்த்துன்னு விடுறார். ஏன்னா அது ஒரு பெரிய தனியாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இந்த பாசுரத்துக்கு நடுவில் அதை சொல்லும்பொழுது விபீஷ்ண சரணாகதிக்காக தான் பெருமாள் அயோத்தியிலேருந்து லங்கை வரைக்கும் என்ன பண்ணினார், பாத மூலமாக இது இருக்கே நடை பயணமே எடுத்துட்டார் இல்லையா. காட்டில் வனவாசம் வந்ததுக்கு காரணமே ஹார்தமாக உள்ளுக்குள்ள ஒரு பொருள் என்னன்னு சொன்னால், பிராட்டியை தொலைச்சிட போகிறோம், அப்புறம் திக்கு திக்காய் ராமர் சீதையை தேடி சென்றாராம், திக்கெங்கிலும் காணாமலே திகைத்து நின்றாராம்னு தனிப்பட்ட முறையில் ஒரு மனுஷன் தானே, அவர் அடிக்கடி அதை தானே சொல்லிட்டு இருக்கார். ஆத்மானம் மனுஷம் மன்னியே ராமம் தசரதாத்மஜம். எங்கே கேட்டாலும் பெருமாளுக்கு இப்போ நான் அங்கேருந்து வந்திருக்கேன், ராவணனுக்காக வந்தேன் அப்படிலாம் சொல்கிறதே கிடையாது. நீங்கள் யாரும் வாயை திறந்து கேட்கறதுக்கு முன்னாடியே நான் தசரதனோட பையன் அப்படிலாம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிற திருக்குமாரர், தசரதனோட திருக்குமாரர் அயோத்தியிலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த மாதிரி சமயத்தில் பிராட்டியை தொலைச்சுட்டு ரொம்ப பதறி கலங்கி நின்ற போது கூட அதையும் தாண்டி பெருமாள் ஸ்ரீலங்காவுக்கு வந்தார். எதுக்குன்னு சொன்னால், லங்கைக்கு வந்ததில் பீஷ்ண சரணாகதி அந்த ராமநாதபுரம் இருக்காது திருப்புல்லாணி கரையில் விபீஷ்ண சரணாகதி நடந்தது. அங்கேருந்து பாலம் கட்டிண்டா அவள் லங்கைக்கு சேர்ந்துட்டான். 5 நாளில் பாலம் கட்டிவிட்டா. அப்படி இருக்குச்சே. சரி, இவ்வளோ தூரம் ஆச்சு அப்படின்னா அங்கே வந்த பிறகு இதை சரணாகதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தா. அந்த சரணாகதிக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை ஆண்டாள் தன்னோட பாசுரத்தில் நிறைய இடத்துல எடுத்து காட்டுறான். சாதாரணமாக பாசுரம் தோழியை எழுப்புறது, யமுனா நதி கரையில் போய் என்ன பண்ணணும், நோன்பு நோர்க்கணும், காத்தியாயினி தேவியை கூப்பிட்டு நந்தகோப சுதம் தேவி பதிமே குரு மம அப்படின்னு எனக்கு நந்தகோபனுடைய திருக்குமாரரான ஸ்ரீகிருஷ்ணனையே எனக்கு மணமகனாக ஆக்கித்தா, அவனோட இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறா, அவனுடைய திருவடி வாரத்துக்கு நாங்கள்லாம் கைங்கரியம் பண்ணணும், எங்களுக்கு அதை கூட்டி தர வேண்டும், அதை சேர்ப்பித்து தர வேண்டும் அப்படின்னு நம்ம போய் விரதம் இருக்கலாம்னு கூப்பிட்றா. அதுதான் மேலோட்டமாக கிடைக்கக்கூடிய ஒரு கருத்து.
ஆனால் உண்மையில் அந்த 9வது பாசுரத்தில் என்ன சொல்கிறா? தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ துயில் அணைமேல் கண் வளரும். அந்த ரூமில் இன்டர் சர்க்கியூட்டில் போட்டிருக்க லைட்டில் அது எங்கேருந்து லைட் எரியுதுன்னு தெரியல, ஆனால் விளக்கு வெளிச்சம் இருக்குது. அதோடு கூட என்ன இருக்குது? நல்ல நறுமணமான வாசனைகள் வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்ன அவள் அதில் படுத்துன்னு தூங்கின்னு இருக்கா. மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்கிறவாய், இப்படி நான் கூட்டுருக்கேன் எழுந்துக்க மாட்டேன்ற. போதாத வரைக்கும் என்ன சொல்கிறார்? மாமீர், அவள் அம்மா பக்கத்தில் இருக்கான்னா, மாமீர் அவளை எழுப்பீரோ, உன் மகள்தான் ஊமையோ அன்றிச்செவடோ அப்படின்னு. ஏன் இப்படி கூட்டா காது கேட்கலையா? அவளை அமைதியாக படுத்துட்டு இருக்காளே, தூங்கிட்டு இருக்காளே அப்படின்னு. ஆனால் இதில் பெரிய ரசோக்தியாக என்ன சொல்கிற பழக்கம்னு சொன்னால், அவள் முன்னாடியே பெருமாளுண்ட என்ன பண்ணணும், எனக்கு இந்த கைங்கரியத்தை சேர்த்து தரணும் அப்படின்னு சொல்லி பெருமாளுண்ட சரணாகதி பண்ணிவிட்டா. பெருமாளுண்ட சரணாகதி பண்ணால் தானே போய் இந்த மாதிரி சரணாகதி ஸ்வகதம். ஸ்வகத்தம்னா என்ன சொன்னால் தன்னை பற்றின ஸ்வயம் சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் ஸ்வகத்தம் தானே முன்னிருந்து அந்த தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ அப்படின்னு சொன்னால் சரணாகதி பண்ணிவிட்டு பெருமாளே எப்போவோ நம்மளை கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லி அவளை என்ன பண்ணிட்டுருக்கா? அமைதியாக படுத்துன்னு இருக்கா. தூங்குறா போல பாவிக்கிறா. இவெல்லாம் என்ன பண்ணுறா? ஆண்டாள் தன்னுடைய பாக்கி உள்ள இன்னும் சில தோழிகளை அழைச்சின்னு வந்து அவளை எழுப்புறா. அது ஸ்வகதமாக செய்து கொடுக்கிற ஒரு சரணாகதி. அந்த சரணாகதி பலிக்கணும். அது என்ன பண்ணுவார்? பெருமாளை பொறுத்தன வரைக்கும் சரணாகதி ஸ்வகதமாக பண்ணாலும் பரகதம்னா யாரோ பெருமாளே தன்னை கூட்டின்னு போகிறார் அப்படின்னு சொன்னால், அதுபோல் இருந்தாலும் அந்த சரணாகதியாக இருந்தாலும் என்ன அதுவும் பலிக்கும் தான். அதுவும் போதுமான அளவுக்கு என்ன தேவையோ, என்ன பலன் கொடுக்கணும், சரணாகதி பண்ணால் என்ன பலன், நிச்சயமாக பெருமாளோட என்ன ஸ்ரீவைகுண்டத்தில் போய் சாருப்பியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அங்கே எந்த விதமான தொய்வும் இல்லை. இந்த மாதிரி விருப்பு வெறுப்பு அதெல்லாம் கிடையாது. முதல்ல இருட்டே கிடையாது. முதல்ல வயோதிகமாக இருக்கிற மூப்பு ஜரா அதுபோல் கிடையாது. அப்புறம் இருட்டே இல்லைன்னு சொன்னால் எந்த நேரமும் வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் அங்கே பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதில் இன்னொன்று, சரணாகதி பண்ணிவிட்டு அந்த ஜீவன் ஸ்ரீவைகுண்டத்தில் பெருமாளோட திருவடி வாரத்தில் சேர்ந்துருத்தோன்னு சொன்னால் மறுபடியும் புதுசாக ஒரு சிருஷ்டி பண்ணுறோமே. பெருமாள் பண்ணுவார் இல்லையா, நம்ம அது கூட ஒரு வாட்டி நம்ம அதை பற்றி என்ன பண்ணிக்கலாம், அந்த விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கலாம். அதை மாதிரி பஞ்சதன்மாத்திரங்கள் அப்பு தேயு வாயுன்னு பஞ்சபூதங்கள், அதுலேருந்து ஒரு மண் எடுக்கிறது, அதை எல்லாம் பண்ணுறது. சிருஷ்டியை முதலேருந்து ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறாரு. ஆலமா மலத்தில் இளமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்து அரவணை அணையான் அப்படின்னு ஒரு ஆளிலை மேலே துயில் கொண்டிருக்காரு. அப்போ பண்ணுறாரு அந்த மாதிரி ஒரு சிருஷ்டி. முதல்ல பெரிய மகா பிரளயம் போது அந்த பிரளயத்தில் கூட அங்கே இருக்கிற ஜீவன் மறுபடியும் சிருஷ்டிக்கு வரதில்லை. அது வரைக்கும் அது என்ன பண்ணோம், அங்கேயே இருக்கலாம். ஒன்ஸ் நம்ம ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டா மறுபடியும் என்ன கிடையாது, பெருமாளுடைய திருவடி வாரத்திலேயே கைங்கரியம் பண்ணிட்டு இங்கே எது போல் கைங்கரியம் பண்ணணுமோ, நம்மளுக்கு எந்த விருப்பப்பட்ட பெருமாள் அங்கே பார்க்கணுமோ, ராமரோடு இருக்கணுமா, இல்லை கிருஷ்ணரோடு இருக்கணுமா, இல்லை நிருசிம்மனோடு இருக்கணும், அவன் தான் அழகன் இல்லைவா, அந்த அழகனோடு இருக்கணுமா அப்படின்னு சொன்னால், யாரோட எந்த பெருமாளுக்கு கைங்கரியமானம் என்ன மாதிரி தேவைன்னு சொல்கிறதோ அது அங்கேயே கிடைக்கும். அந்த இடத்துலையே இருந்துக்கலாம். பெரிய இடம் இருக்கும். இது யாரான போய் பார்த்துட்டு வந்தவா சொன்னால் இன்னும் கொஞ்சம் தெம்பாக இருக்கும்னு சொன்னால், போனவா ஒருத்தரும் இங்கே திரும்பி வரமாட்டாளே, அதனால அவள்கிட்ட கேட்டுக்க முடியாது. உபநிஷதங்கள் என்ன சொல்கிறது, அதெல்லாம் நம்ம பெரியவாள்லாம் அதுக்கு எப்படி விளக்கம் சொல்லியிருக்கா, அதை பார்த்து தான் நம்ம மனசுக்குள்ளே திருப்தி வளர்த்துக்கணும். அப்படி தான் நம்ம இருக்க முடியும். அதனால் சரணாகதி பண்ணிவிட்டா இந்த ஸ்வகதம் நாமளே போய் பெருமாளை தேடி கண்டுபிடிச்சி, பெருமாள் இருக்கிற இடத்துல பெருமாள் எங்கேயோ தேடி கண்டுபிடிக்க வேண்டாம். என்ன பண்ணணும், நம்மளுடைய உள்ளத்திலே இருக்கார். உள்ளத்திலே இருக்கார். எப்படி? அதுக்குள்ளே நம்மாழ்வார் சொல்கிற மாதிரி கறந்த சில இடந்தோறும் இடந்திகள் பொருள் தோறும் பறந்து எங்கும் நிறைந்துள்ளன், எல்லா இடத்துலையும் இருக்கான், நீக்கமர நிறைந்திருக்கான். அப்படி இருக்குச்சே அந்த பெருமாளுண்ட நம்ம என்ன பண்ணிக்கலாம், சரணாகதி பண்ணிவிட்டு அவன் எப்போ கூட்டின்னு போவானோ போட்டோம்னு காத்துட்ருக்கலாம். அது ஒன்று. அப்புறம் இது ஸ்வகதம் நம்மளே பண்ணுறது. அதனால தான் அவளை என்ன பண்ணுறா, அந்த ஒரு வழக்கு தூபம்க்கெல்லாம் நடுவில் படுத்துட்டு அப்படியே இருக்கா. சரணாகதி பண்ணிவிட்டோம், அது எப்போ என்ன பண்ணுது கை கொடுக்குறதோ அப்போ கொடுக்கட்டோம்னு. ஆனால் வெளியில் நம்ம பாசுரத்துக்கு பொருள் இப்படி தான் சொன்னோம். இதுக்கு அடுத்த பாசுரம் என்ன, நோற்ற சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பரிதரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் அப்படின்னு. அதை என்னைக்கோ பண்ணினமே ஒரு புண்ணியம். பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும்
தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. அவன் தோத்துட்டு உங்ககிட்ட அந்த தூக்கத்தை, அவனோட தூக்கத்தை உங்ககிட்ட கொண்டு கொடுத்துட்டு போயிட்டானோ, அதனால தான் நீ இன்னும் படுத்துட்டே இருக்கியா அப்படின்னு சொன்னேன். அப்படி இல்லை, இங்கே என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், பெருமாளே வந்து அவளுக்கு நான் உனக்கு சரணாகதி பண்ணிக்கோ என்கிட்ட அப்படின்னு சொல்லி பண்ணி கூட்டின்னு போகிறாராம். இது எப்படி அப்படின்னு கேட்டால், இதில் ஒரு சின்ன கனெக்ஷன், ரெண்டு லிங்க் பண்ணி பார்க்கக்கூடியது என்ன தெரியுமா? ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் திருப்பானாழ்வார் என்ன பண்ணார், வந்து பெருமாளை பார்த்து சேவிச்சு பெருமாளண்ட தினம் பாடின்னு இருக்கார். அவர் பாணர் குலத்தில் பிறந்தவர். அவர் ஊருக்குள்ளே வந்து பெருமாளை சேவிச்சு அவளை பண்ணவே முடியாது. அவர் 2 ஆற்றங்கரைக்கு அப்பால அங்கேயே நின்றுக்கிட்டே தான் பெருமாளை வந்து ரங்கா ரங்கா நீ இப்படி படுத்துட்டு இருக்கியா, அவ்வளோ அழகாக இருப்பியா அப்படின்லாம் சொல்லி கேட்டுக்கிட்டு அவளை என்ன பண்ணார். ஆனால் அவரே ஒரு பாசுரத்தில் சொல்கிறார், என்ன முன்னாடியே நான் இதெல்லாம் பிளான் பண்ணிக்க முடியாது, என்னைக்கோ சரணாகதி பண்ணி அது இன்னைக்கு பலிச்சுது, அதெல்லாம் கிடையாது. நான் அவர் பாணர் குலத்தில் இருக்கவாழ என்ன பண்ணுறதில்ல, பெருமாளுக்கு அந்த 2 காவேரி தாண்டி அப்புறம் நின்றுட்டு பெருமாளை தினம் சேவிச்சுட்டு போக வேண்டியது. அவரே தன்னுடைய பாசுரத்தில் என்ன சொல்கிறார், பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான். என்ன பண்ணியிருக்காரு, அதுக்கு மேலே அங்கே வந்து கோர மாதவம் செய்தனன் கொல் அறியேன் அப்படின்னு பெரிய தவம் செய்து நான் மூக்க பிடிச்சிட்டு ஒத்த காலில் நின்று பஞ்சாகினி மத்தியில் நின்றுட்டு அப்படியா நான் தவம் பண்ணினேன், கோர மாதவம் செய்தனன் கொல், எதானே பண்ணினேனா அறியேன், நான் ஒன்றும் பண்ணினதா எனக்கு தெரியவே இல்லை. ஒருவேளை பெருமாளே தவம் பண்ணி என்னை அழிச்சின்னு போனாரோ என்னமோ. பெருமாள் கூட தரும் சிஷ்யனுக்காக தவம் பண்ணி வருவாரான்னு கேட்டால், இப்போ பெருமாள் நம்மளே ஒரு 2 வரிக்கு முன்னாடி பார்த்தோம், ஸ்ரீராமச்சந்திரன் அயோத்தியிலேருந்து எதுக்கு வனவாசம் வந்தார் அப்படின்னு கேட்டால், பிராட்டியை தொலைச்சுட்டோம், அது பிராட்டியை தொலைச்சது ஒரு வியாஜம், லங்கைக்கு போகணும் அப்படின்னா அவ்வளோ தூரம் நடந்து வந்து இங்கே திருப்புல்லாணி கரையில் விபீஷணனோட சரணாகதி பெருமாள் இங்கே வந்ததுனால தான் அவன் வந்து சரணாகதி பண்ணான்னு. அதுபோல் அதனால் அந்த சரணாகதி கிடச்சிது, விபீஷணன்ற ஒரு பெரிய சிஷ்யம் கிடச்சான். அதுக்கு தான் பெருமாள் இவ்வளோ தூரம் காட்டிலையும் மேட்லேயும் மலை மேலேயும் மலை முகட்லேயும் ஜலத்தூள்லையும் நடந்து வந்தாரா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு நம்ம மனசுக்குள்ளே வாங்கிக்கணும் அந்த செய்தியை. அதுபோல் பாரமாய பற்றறுத்து அப்படி வரைச்சே என்னை தன் வாரமாக்கி வைத்தான் ஒன்று. அது மேலே செய்தனன் கோர மாதவம் செய்தனன் கொலரியன், நான் என்ன பெரிய தவமெல்லாம் செய்தேன், நான் ஒன்றும் பண்ணவே இல்லை. நான் வந்து ஆற்றுக்கு அக்கறையில் நின்று பெருமாளை பற்றி பாடின்னு இருந்தேன். பெருமாளே என்ன பண்ணார், அவரை கூப்பிட்டு லோகசாரங்க முனியை கூப்பிட்டு அவனை உள்ளே கூட்டிகிட்டு வான்னு சொன்னார். அவர் தோல் மேலே எடுத்துன்னு வந்து பெருமாள் சந்தையில் நிற்க வச்சார். உடனே கூட்டின்னு விட்டார். தவம்லாம் நான் ஒரு தவமும் பண்ணவே இல்லை. நான் என்ன பண்ணேன், வந்து பெருமாள் சந்தையில் நின்னேன், இந்த 10 பாசுரத்தை சொன்னேன். என்ன தானே அகார உகார மகாரங்களை பற்றி அந்த பிரணவம் எப்படியெல்லாம் படுத்துன்னு இருக்குது, பெரியவன் என்னெல்லாம் செய்யறது அப்படின்னு சொன்னால், இதெல்லாத்தையும் பார்த்த உடனே இங்கே வந்து பெருமாள் என்ன பண்ணார், உள்ளவான்னு தன்னையை கூட்டின்னு விட்டார். என்ன அவரோட கூட்டின்னு விட்டார். இதுக்கு என்ன பெரிய பிளானு அப்படின்னு சொன்னால், பெருமாள் இத்தனை நாளாக ஜலமத்தியத்தில் 2 பக்கம் காவேரி இந்த பக்கம் இது மாலையாக என்ன பண்ணுறது, ஸ்ரீரங்கத்தை ஒரு மாலை போல் சுழட்டி கண்டு போகிறது. அந்த பக்கம் அம்மா மண்டபத்தை தாண்டி நான் உள்ளே வந்ததே கிடையாது. ஆனால் அம்மா மண்டபத்தில் காவேரி போகிறது, இந்த பக்கம் காவேரி போகிறதுனா அந்த காவேரிக்குள்ளே நடுவில் ஜலத்துக்கு நடுவில் பஞ்சாகினி மத்தியில் அப்புறம் வந்து மலை மேலே அப்படின்னு சொன்னால் அந்த பஞ்சாகினி மத்தியில் படுத்துட்டு பண்ணுற மாதிரி பெருமாள் இங்கே என்ன, நான் ஜலத்துக்கு நடுவில் படுத்துக்கிண்டு தவம் பண்ணி இந்த திருப்பானாழ்வாரை ஸ்வீகரிச்சுக்கணும், திருப்பானாழ்வாருக்காக தான் அங்கே படுத்துட்டார் அப்படின்னு கூட வியாக்கியானம் சொல்கிறவாள்லாம் உண்டு. ஆனால் உண்மையில் கதை என்ன, இந்த விபீஷணனுக்கு பெருமாள் கொடுத்து விட்டார், அவனுக்கு சித்திரை பிரம்மோத்சவம் பண்ணணும், அதனால் பாதியில் இறக்கி வச்சான். பெருமாள் நான் அங்கேயே பார்த்துக்கிறப்பா, நீ லங்கைக்கு போ, வந்து என்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். அதான் கதை. ஆனால் நம்ம அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, ஒரு கதை பெருமாளுக்கு கதை சொல்கிற மாதிரி. இங்கே எதுக்கு பண்ணார், திருப்பானாழ்வாரை அடையணும், அதுக்கு தான் நம்ம இங்கே படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ நாளாக ஜலத்துக்கு பக்கத்தில், நான் 3 பக்கத்தும் ஜலம் இல்லை, 4 பக்கமும் ஜலம், ஊரே ஜலத்துக்கு நடுவில் தான் இருக்குது அப்படின்னா அந்த ஜலத்துக்கு நடுவில் படுத்திருந்தார். பெருமாள் மலை மேலே நின்று இருக்கார். என்ன மலையப்ப சுவாமி, அவர் எதுக்கு ஒருத்த மலை மேலே நின்றுருக்கார். காஞ்சிபுரத்தில் பெருமாள் என்ன இருக்கார், அக்னிக்கு நடுவில். அவர் வந்ததே வேள்வியிலேருந்து தான் வந்தார். அதனால தான் சுவாமிக்கு வந்து நம்ம பார்க்குறோம் அந்த அத்திகிரி அப்படின்னு சொன்னால் அந்த அத்திகிரி மேலே அவர் நிற்கிறதுக்கு காரணமே அவர் ஒரு நெருப்புலேருந்து வந்தவர் தான், அவர் அக்னியிலேருந்து வந்தவர். இவர் மலை மேலே ஏறி நிற்கிறார்.
ஒரு ஜலத்துக்கு பக்கத்தில் படுத்துட்டு இருக்கார் அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு? இந்த மாதிரி அக்னிக்கு நடுவில் நிற்கிறதுக்கும் மலை மேலே போய் நிற்கிறதுக்கும் ஆற்றங்கரையில் படுத்துட்டு இருக்கிறதுக்கும் என்ன காரணம்னு கேட்டால் தவம் செய்தறதுக்கு தான் அங்கே போவா. பெரிய ஞானிகள் அவள்லாம் ஓணுமென்னா தவம் செய்யறதுக்காக அங்கே போனா. அதனால் அங்கே போய் நின்று பெருமாளே போய் அவனை உள்ளே கூட்டிட்டு வான்னு சொல்லி அவனை தன்னோட சேர்த்து விட்டார். எதுக்கு? லக்ஷ்மிக்கு பக்கத்தில் தன்னை வச்சுக்கணும். அதுக்கு எவ்வளோ நாளாக பெருமாள் பிளான் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு வருஷம் நம்பர்லாம் சொல்ல முடியாது. அவ்வளோ நாளாக ராமாயண காலத்துலேருந்து அங்கே தான் படுத்துட்டு இருக்கார். இந்த திருப்பாணாழ்வாரை சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ நெருக்கமாக இருக்கணும். மகாலட்சுமி தாயாரை ஸ்ரீயை தன்னுடைய நெஞ்சில் வைத்தான். அவன் பெருமாள் தன்னுடைய ஹிருதயத்தில் இருக்காருன்னா அந்த ஹிருதயத்துக்கு பக்கத்திலே திருப்பாணாழ்வாருக்கும் இடம் கொடுத்துட்டாராம், அங்கேயே தாயார் பக்கத்திலேயே. அதனால் அவ்வளோ பெரிய விஷயத்த பெருமாளே அவனை சரணாகத்தை தூக்கிண்டு உள்ளே வர சொல்லி தன்னுள்ள ஐக்கியப்படுத்தின்னு விட்டார். அது ஒரு விதமான சரணாகதி. அது என்னது? இது பரகதம். ஸ்வகதம். முன்னாடி என்ன பண்ணுறா? தான் போய் சரணாகதி பண்ணி நம்ம எல்லாரும் சரணாகதி பண்ணி காத்துன்னு இருக்கோம். பெருமாள் இந்த ஜென்மா முடிஞ்ச உடனே தேகவசான காலத்திலே முக்தி அப்படின்னு அந்த மாதிரி காத்துன்னு இருக்கோம். இது ரெண்டு விதமான சரணாகதி ஆச்சு, பரகதம் ஸ்வகதம். அடுத்தது இதில் என்ன இருக்கு? இவா ரெண்டு பேர்கிட்டையும் ஒன்றும் சொத்து கிடையாது. பெருமாள்கிட்ட நம்ம போய் சரணாகதி பண்ணாலும் நம்மக்கிட்ட என்ன இருக்குது? சொத்து ஒன்றுமே கிடையாது. உனக்கு எதுவுமே சொத்து இல்லை, நீ ஒருத்தன் தான் சிறப்புன்னு தெரிஞ்சு அதனால தான் ஒன்றுண்ட சரணாகதி பண்ணுறேன்னு சொல்லி கைப்பொருள் முதல் ஒன்றுமில்லேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சரணாகதி பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது திருப்பாணாழ்வாரை சுவீகரிச்சுட்டதும் அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, பெருமாளே போய் அவரை கூட்டின்னு உள்ள நெல் அப்படின்னு சொன்னால் பெருமாளை தன்னிடத்தில் ஐக்கியம் பண்ணி விட்டார். அதுவும் என்ன கிடையாது. இந்த மாதிரி சரணாகதிக்கு இந்த பரகதத்துக்கும் ஒன்றும் சொத்து கிடையாது. இந்த நீங்கள் நம்ம கூட இன்னொரு தடவை சொல்லி பார்க்கலாம். அந்த 10வது பாசுரத்தில் எந்த சொத்தை பற்றியும் பேசலை. புகுகின்ற அம்மனாய், சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், அதாவது வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு தயாராக காத்துருக்கவள் போல, போனவள் போல அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது இந்த 2 பாசுரத்துலேயும் நம்மளுக்கு எந்த சொத்தும் இல்லாமல் முதல் ஒன்றுமே இல்லாமல் இந்த வியாபாரம் வைகுண்டத்துக்கு போகிறோம்ன்ற சரணாகதி பண்ணுறதுக்கு வியாபாரம் இல்லை. இருந்தாலும் இந்த இதுக்கு என்ன கிடையாது, நம்ம கையில் முதல் ஒன்றும் இல்லாமல் அப்படியே பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணோம். அது தீர்மானமாக கிடச்சுடுத்து. அவள் இன்னும் முதல்ல பண்ணினவள் காத்துன்னு இருக்கா, இவருக்கு நேராக உடனே கிடச்சுடுத்து. அதாவது இம்மிடியட் அப்படின்னு ஒரு வார்த்தை வருமே, அட் ஒன்ஸ், ஆஸ் சூன் அப்படின்னு, அதுபோல் உடனே அவருக்கு பெருமாள் கொடுத்து விட்டார். அடுத்தது 2 பாசுரம் என்ன? 9, 10 படி ஆச்சுன்னா 11 என்ன? கனைத்தெல்லாம் கற்றருமை, அது 12வது பாசுரம். கற்று கரவல் கரவை பண களங்கள் அதில் வரும்போது செல்வ பெண்டாட்டி, அதில் என்ன பண்ணுறாருன்னா இதில் இது மாதிரி கொஞ்சம் காத்துருக்கணும்னு சொன்னால் ஒரு ஆச்சாரியர் மூலமாக நம்ம சரணாகதி பண்ணால் பரதந்திரன் பெருமாள் என்ன பண்ணுறார்? ஒரு பரதந்திரன் சொன்னால் ஆச்சாரியர்கிட்ட என்ன காமிச்சு கொடுத்து ஆச்சாரியர் மூலமாக சரணாகதி பண்ணுறது ஏற்புடையதுன்னு. பெருமாள் என்ன? சுதந்திரன், அவருக்கு இஷ்டம். அவருக்கு ஒருத்தரை தானே போய் எழுத்துன்னு இப்போ விபீஷணனுக்கு சரணாகதி எழுத்துனா மாதிரியும் திருப்பாணாழ்வாருக்கு சரணாகதியை தானே கொடுத்து அவருக்கு மோட்சமே கொடுத்தது மாதிரியும் அது அவர் சுதந்திரன், அவருக்கு இஷ்டம். அவருக்கு எது முதல்ல செய்யணும்னு சொல்ல ஸ்வம், தனக்கு இஷ்டமானதை தனக்கு வேண்டிய நேரத்தில் ஒரு விதமான அவருக்கு பெருமாளை நீ எப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கறதுக்கு யாருமே இல்லை. முதல்ல தாயாரெலாம் அப்படி கேட்க மாட்டா. கேட்டாலும் அவருக்கு தாயாருக்கு தெரியும் பெருமாள் என்ன எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாருன்னு தெரிஞ்சுப்போல், அதனால் கேட்க மாட்டா. அந்த சுதந்திரத்தனாக இருக்கிறதுனால சில நேரத்தில் நிறைய லேட்டாக்குவாரோ, கேட்டால் கொடுக்க மாட்டாரோ, அவரை போய் எப்படி கேள்வி கேட்கறது? அதை மாதிரி ஒரு எண்ண ஓட்டங்கள் மனசில் வந்தால் ஒரு ஆச்சாரியர் மூலமாக, ஆச்சாரியர் பரதந்திரர் தான், ஆனால் ஆச்சாரியர் மீறி பெருமாள் சிலதெல்லாம் சொல்ல மாட்டார் அப்படின்ற அந்த நம்பிக்கையில் ஒரு ஆச்சாரியர் மூலமாக நம்ம சரணாகதி பண்ணுறோம். அது ஏற்புடையதுன்னா ரெண்டுத்துக்கும் பலன் ஒன்று தான். ரெண்டுத்துக்கும் பலம் வைகுண்டத்தில் பெருமாளுக்கு சாமீப்பியம், பெருமாளோட அருகாமையில் இருக்க முடியும். ஆச்சாரியர் எப்படி? ஆச்சாரியர்னு வரும்போது நிறைய சொத்து எல்லாம் பற்றி பேசுகிறார். இந்த 11வது பாசுரத்துலையும் 12வது பாசுரத்துலையும் என்ன தெரியுமா? அவனுடைய வேலைகளை ஆச்சாரியர் எந்த வேலையும் மாற்றாமல் கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றால் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே. அந்த கோவலர்ன்ற வரைக்கும் அந்த பொண்ணோட வேலையை சொல்ல வரைக்கும் அந்த வேலை செய்கிறானே அந்த பொண்ணோட செல்வ பெண்டாட்டி அப்படின்னு அந்த மாதிரி வரிச்சே நற்செல்வன் தங்காய் அப்படின்னு கூப்பிட்றாளோன்னு அவருக்கு இதெல்லாம் அட்ஜெக்டிவ். என்ன? கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றால் திரளழிய
சென்று செரு செய்யும் குற்றமொன்று இல்லாத கோவலர்தம். அந்த கோவலர் வாரிக்கும் அது என்னாச்சு, அவருக்கு எல்லா விதமான அட்ஜெக்டிவ் சொன்னால் ஆச்சாரியர் தன்னுடைய கடமைகளையும் தன்னுடைய செயல்களையும் தன்னுடைய அனுஷ்டான முறைகள் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் தொடர்ந்து செய்துட்டே இருக்கிறதுனால அவர் பரதந்திரர். அப்படின்னா பெருமாண்ட அவரும் ஆனவர் பிகாஃப் அவர் என்ன பண்ணுவார், போய் பிரார்த்தனை பண்ணுவார். இது மாதிரி செல்வ பெண்டாட்டி ஒரு பொண்ணு இத்தனை வசதியோடு வந்திருக்கு, அதை சுவாமி ஏற்றுக்கணும்னு சொன்னால் அந்த சரணாகதியும் பெருமாள் ஏற்றுப்பார். அதுவும் என்னது, ஆச்சாரியர் மூலமாக ஸ்வகதம். நம்ம போய் சொல்கிறோம், இதை சுவாமி என்ன பண்ணிப்பார், ஏற்றுனுடுவார் நம்ம சொல்லி கொடுத்ததை. அதே மாதிரி அடுத்தது 12வது பாசுரத்தில் என்ன, கனைத்திளம் கற்றருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நினைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். இங்கேயும் பெரிய சொத்து போட்டிருக்க, நற்செல்வன் பெருமை பெரிய பணக்கார வீட்டோட தங்கையா நீ அப்படின்னு கேட்டுக்கிறா ஆண்டாள். ஏன்னு கேட்டால் முதல் பாசுரத்தில் அவர் என்ன பண்ணார், தன்னுடைய கடமைகள் பசுவெல்லாம் போட்டு கறந்து அந்த பாலை கொண்டு போய் அங்கே கொடுத்து அதை காய்ச்சி என்ன தயிராக்கி மோர் பண்ணி அப்படின்னு அதெல்லாம் அவருடைய கடமைகளை விடாது செய்து விட்டு போயிடுது. இந்த பாசுரத்தில் அந்த கரைக்காத விட்ட எருமை மாடு இருக்கே, அது என்ன பண்ணும், தன்னோட குட்டிக்கு பால் கொடுக்கணும், தன்னுடைய கண்ணு குட்டிக்கு பால் ஈன்றணும் அப்படின்னு அது மனசில் நினச்சிட்டு இருக்கு. ஆச்சாரியர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு நல்லது பண்ணணும், அவளுக்கு சரணாகதி பண்ணறத என்ன பண்ணணும், நேர்பித்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிண்டு ஆச்சாரியர் எப்படி தன்னுடைய சிஷ்யர்களுக்கு நல்லது சொல்லணும், நல்லது உபதேசிக்கணும், நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும், பசங்களை எப்படியாவது மேலுக்கு கூட்டின்னு வந்துடணும், மீண்டும் மீண்டும் சொல்லி தொடர்ந்து அந்த விஷயங்களே என்ன பண்ணோம் பையன்னு சொல்ல மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து அவளை மேலும் மேலும் பெரிவாளை ஆக்கணும், சிறப்பான மனதை பண்படுத்த வைக்கணும்னு ஒரு ஆச்சாரியர் எப்படி ஒரு ஹார்தத்தோட ஒரு தாய் அன்போடு கூட அந்த வேலை செய்வாரோ அப்படிதான் செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுபோல் இருக்கிறதா. அது மாதிரி இந்த எருமை என்ன பண்ணிட்டு தன்னோட கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கணும், அதுக்கு இன்னும் கண்ணு விடவே இல்லையே, பாலை ஊட்டலவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு தானாக பாலை சுரக்கிறது. தானா பாலை சுரக்கிறது அது வேகமாக போகிறது, அது கீழே வர்றது தான் அந்த எருமை கண்ணு ஊட்டி சாப்பிட்டுன்னு இருக்குது. அது இல்லாமல் அது நிறைய பாலை சுரந்ததுனால அந்த இடமே சகதியாக போகிறது. அப்படி ஒரு வேலை செய்கிறவனே அவனுடைய நற்செல்வன் தங்காய் அப்படின்னு. இங்கேயும் என்ன பண்ணுறார், இது பரகதம். ஆச்சாரியரே முன்ன நின்று என்ன பண்ணுறார், அந்த கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்குற கன்றுக்கு பால் கொடுக்குற மாதிரி ஆச்சாரியரே முன்ன நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து என்ன பண்ணணும், சத்து விஷயங்களை சொல்லணும், திரயம் ரகசிய திரயம் அதெல்லாம் என்ன பண்ணணும், காலக்ஷேபம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுக்கணும், அவளுக்கு 3 வேளையும் உபன்யாசத்துக்கு நல்ல செய்திகளை சொல்லணும் அப்படின்னு ஆச்சாரியரே முன்ன நின்று சிஷ்யர்களை என்ன பண்ணோம் மேலே தூக்கணும், அப்படி நல்லபடியாக அவளை உயர்த்தி தரணுன்றதுக்காக ஒரு முயற்சி செய்கிறா. இந்த இடத்துலையும் ஒரு முக்கியமான விஷயம், பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணால் பெருமாள் சுதந்திரன். அதனால் அவர்கிட்ட நம்ம பண்ணுற சரணாகதி அவர் எப்போ நம்மளுக்கு காலம் எப்படி கனிந்து வரதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை என்ன பண்ணுவார், அந்த சரணாகதியை முடிச்சு கொடுப்பார். சில நேரத்தில் கொஞ்சம் காலம் தாகும்னா அனுபவிக்க வேண்டிய கர்மா முடிஞ்ச பிறகு தான், இந்த சரீர தேகவசான காலத்தில் தான் முக்தி கேட்டுட்டு அன்றைக்கே கிடைக்காது. இந்த ஒரு மூட்டையை அவுத்து கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கணும் இல்லையா, தெய்வம் ஊழ்வினை, அந்த ஊழ்வினையை அனுபவிச்சுட்டு அந்த காலம் அந்த சரீரத்தை விட்டு அந்த ஜீவன் கிளம்பும் போது வேற எங்கேயும் போக வேண்டாம், நேராக சுவாமிண்டியே போகலாம். அதுதான் அதே மாதிரி பெருமாள் இது மாதிரி கொடுக்கறதுனால அது கொஞ்சம் லேட் ஆகுமோ அப்படின்னு நினச்சா ஆச்சாரியர் மூலமாக நம்ம சரணாகதி பண்ணுறோம் அப்படின்னா ஆச்சாரியர் மூலமாக பண்ணும்போது ஆச்சாரியர்கிட்டையும் ஸ்வகதம் நம்ம போய் நிற்கிறோம், அடி எனக்கு சரணாகதி பண்ணி தரணும், இந்த மாதிரி வர சமர்ப்பணம் பண்ணணும், இந்த வாழ்க்கை என்ற பயணம் இருக்கே, இதை நடத்தக்கூடிய அந்த பலு இருக்கே, இந்த பரத்தை சுவாமி ஆச்சாரியர் மூலமாக இதை நான் சமர்ப்பிக்கிறேன், இதை சுவாமிகிட்ட சேர்த்து தரணும் அப்படின்னு நம்ம பெருமாள்கிட்ட கேட்கறதுக்கு ஆச்சாரியர் ஒரு 10 தடவை தண்டை சமர்ப்பித்து நம்ம கேட்டோமே வைங்கோ, ஆச்சாரியர் அதுக்கு உடனே தலையாசித்தாகும், நாளைக்கு வா ராத்திரி வா, இல்லாட்டி போனால் இன்றைக்கி அஷ்டமியாக இருக்குது, நாளைக்கு துவாதசியாக இருக்குது, சீக்கிரம் பாரணை ஆகிடும், ஒரு சாதாரண நாளில் வா, புதன்கிழமை கேளு அப்படின்னு சொன்னால் புதன்கிழமை போய் கேட்ட உடனே இன்றைக்கே நல்லா இருக்குது, நாளைக்கு வியாழக்கிழமை கார்த்தால இப்படிலாம் வரணும், இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு நம்மளுக்கு என்ன பண்ணோம், சுவாமி அனுகரித்தாகும். அந்த நியமனத்தை நம்ம மாற்றி தலையல்லால் அப்படியே தலைமையில சிரசாக வகித்து அந்த நியமனத்தை நடத்தினமான அன்னைக்கு சரணாகதி ஆகிடும். அதே மாதிரி ஆச்சாரியரே இந்த திரயங்கள்லாம் ரகசியங்கள்லாம் உபதேசித்து பெருமை பண்ணணும்னா அப்பவும் ஆச்சாரியர் பரதந்திரம் தான். ஆனால் ஆச்சாரியோடைய வார்த்தையை என்ன பண்ண மாட்டார், பெருமாள் தள்ள மாட்டார். ஆச்சாரியர் நமக்காக பிரார்த்தனை செய்யும்போது பெருமாள் என்ன பண்ணுவார், அப்படியே ஏற்றுனுடுவார்.
அப்படியே ஏற்றுனுட்டா அப்பொழுதும் என்ன பண்ணோம், அந்த ஸ்வதந்திரம் இருக்கிற அந்த பெருமாளுண்ட பரதந்திரனாக இருக்கிற ஆச்சாரியனாக இருந்தாலும் அது என்ன பண்ணலாம், போய் இந்த மாதிரி இத்தனை என்னோட சிஷியனெல்லாம் கூட்டின்னு வந்திருக்கேன், இவாளுக்கெல்லாம் சரணாதி பண்ணணும், பண்ணிக்கிறத சுவாமி ஏற்றுக்கணும், அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமியை கேட்டுண்டா சுவாமி என்ன பண்ணுவார், ஆஹா அவசியம் அப்படின்னு சொன்னால் அப்பவும் இது தேகவசான காலத்தில் முக்தி தான். இந்த 4 பாசுரங்களிலும் பரகதம் ஸ்வகதம், ஸ்வகதம் என்ன சொன்னால் நாமளே போகிறது, பரகதம் சொன்னால் இன்னொருத்தர் மூலமாக இல்லை, சுவாமியை வந்து நம்மளை ஸ்வீகரிச்சுக்கிறது. சுவாமியை வந்து ஸ்வீகரிச்சுக்கிறதா பார்த்தோம். திருப்புலாணி கரையில் விபீஷணனுக்காக தான் சுவாமி இவ்வளோ தூரம் நடந்து வந்தார் அப்படின்னு சொல்கிறதோ, திருப்பானாழ்வாரை ஸ்வீகரிச்சுன்றதோ அதெல்லாம் என்னது ஸ்வகதம். அதுலேயும் பரகதமாக சுவாமியை முன்னே நின்றுக்கிறது. ஆச்சாரியர் மூலமாக நல்ல சொத்து இருக்குது, ஆச்சாரியரோட பலம் இருக்குது. அந்த பலத்து மூலமாக ஆச்சாரியரோட தன்னுடைய நிஷ்டையினாலும் என்னெல்லாம் அவருடைய அனுஷ்டானங்கள் மூலம் சிறப்பு பண்ணிட்டு அதன் மூலமாக பெருமாள்கிட்ட விஜாபிச்சுட்டு இது மாதிரி அடியனுக்கு இத்தனை சிஷ்யா இருக்கா, இந்த ஆச்சாரியர் பாதுகள் மூலமாக தனக்கு வந்து இவாளுக்கு சரணாகதியை ஏற்றுக்கணும், இந்த சரணாகதியை முடிச்சு கொடுக்கணும்னு சொன்னால் சுவாமி அதையும் ஏற்றுக்குவார். அந்த சரணாகதியும் பலிக்கும். எல்லா சரணாகதின்னு சொன்னாலே அது பலிக்கும். பலிக்கிறதுக்கு அந்த தேகவசான காலத்தில் தான் முக்தி. இந்த எந்த சரீரத்தில் இருக்குச்சே நம்ம கேட்குறோமோ அந்த சரீரத்துக்கு அது தொய்வடையும். அப்புறம் சரீரம் என்ன பண்ணும், காலம் தாழ தாழ சரீரத்தில் இருக்கிற பலமெல்லாம் போகும். அந்த ஜீவன் வந்து கஷ்டப்பட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கும், விட்டா போரும்னு. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அந்த சரீரத்தை விட்டுட்டு போகணும். எப்படி ஒரு புது சரீரத்தை தூக்கியோ நம்ம எப்படி இந்த வஸ்திரம் பயிஷா போச்சுன்னா வேற ஒரு வஸ்திரம் வாங்கிக்கிறோம், அப்படி அது எப்படி சாதாரண விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியுதோ என்னது அதுதான் சரியான முறையோ, அதுபோல் இந்த சரீரம் பழிஷா போச்சுன்னா இதை விட்டுட்டு நான் மேலே போகும். ஆனால் ஜீவனுக்கு என்ன, நயனம் சிந்தந்தி சஸ்திராணி, நைவம் என்ன பண்ண அதை எரிக்க முடியாது, அழிக்க முடியாது, ஜலத்தில் அடிச்சுன்னு போக முடியாது, எதுவுமே பண்ணாது. அது எப்போ சரீரத்தை விட்டு போனோடனே அதுக்கு பழையபடி எல்லா விதமான சிறப்பும் வந்துடும். அது அப்படியே கலந்து வெளியில் கலந்துடும், காற்றுலே கலந்துடும். ஆனால் இந்த தேகவசான காலத்தில் முக்தி என்கின்ற வார்த்தை இருக்கே அது 4 விதமான சரணாகதியும் ஸ்வகதமாக இருந்தாலும் பரகதமாக இருந்தாலும் ஸ்வதந்திரன் மூலமாக செய்தாலும் பரதந்திரன் மூலமாக ஆச்சாரியன் மூலமாக செய்தாலும் இந்த சரணாகதி எப்பொழுதும் பலிக்கும். ஆனால் சில நேரத்தில் கொஞ்சம் காலம் தாழும். அதுக்கு காலம் தாழ்கிறதுக்கு காரணம் கர்மா ஊழ்வினை. சுவாமி எல்லாத்தையும் என்ன பண்ண ஸ்கிராப் பண்ணிவிடுவார், ஒன்றுமே வச்சுக்க மாட்டார். இருந்தாலும் அந்த கொஞ்சம் நாள் ஆகும்ன்றது அது வந்து ஏற்புடையது. அதை நம்ம காத்துன்னு இருந்தால் அதை பண்ணலாம். இந்த நம்மளோட சம்பிரதாயத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெருமாளை அதாவது ஆச்சாரியர் மூலமாக சரணாகதி பண்ணுறது மிகவும் ஏற்புடையது. அதை வந்து எல்லாரும் மேற்கொள்ளணும். அது அளவுக்கு மனதிலே தூய்மையும் எண்ண ஓட்டங்களையும் வளர்த்துக்கணும். அது ஒன்று முக்கியம். இந்த 4 பாசுரத்தை சொன்ன உடனே அதுக்கப்புறம் இந்த ஆச்சாரியருக்கு பண்ணுறாரே அவன் தான் ஆச்சாரியர் அப்படின்னு சொன்னால் யார், நற்செல்வன் தங்காய் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அத்தனை பேரோட அத்தனை செல்வமும் அதனோட அன்றாட கர்மாவே விடாத செய்யணும். கர்மாவுக்கு என்ன உனக்குன்னு விதிக்கப்பட்டிருக்குதோ அந்த விதிக்கப்பட்ட கர்மாவே விடாத செய்யணும். அதில் ஒரு ஈடுபாடு இருக்கணும். சரணாகதி பண்ண பிறகும் நம்ம உடனே நம்ம ஒன்றும் வேற ஒன்றும் எல்லாத்தையும் செய்யாமல் விட்டுடணும், கர்மத்தை விட்டுட்டு இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. இது நாள் வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு கர்மா செஞ்சோன்னு சொன்னால் அந்த கர்மாவை தொடர்ந்து செய்யணும். ஆனால் இதுக்கு என்னது, இதுக்கு எந்த கட்டுப்பாடும் எனக்கு இல்லை. விதிக்கப்பட்டிருக்கு, சாஸ்திரம் சொல்கிறது செய்கிறேன். இதில் நல்லது வந்தாலும் ஒன்றை சேர்ந்தது, இதில் ஏற்புடையது வந்தாலும் ஒன்றை சேர்ந்தது, ஏற்றுக்கொள்ள முடியாதது வந்தாலும் அதுவும் ஒன்றை சேர்ந்ததான். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை அடியே எனக்கு அருள வேண்டும் அப்படின்னு சுவாமிகிட்ட மட்டும் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தா எல்லாமே ஸ்மூத்தாக ஒரு ராஜபாட்டையில் போகிற மாதிரி இந்த தேக பயணம் இருக்கே வாழ்க்கை பயணம் என்ன பண்ணோம் இனிமையாக நடந்து முடியும். நடக்கும் என்பதே பெரிய விஷயம். அது முடியும் தான். ஏற்கனவே எண்டு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, எல்லாருக்குமே எண்டு தெரியும். ஆனால் அது எப்போ வரும் எப்போ கிடைக்கும்னு அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணோம், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தனவனை பள்ளியானேன்னு சொல்லி அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற நம்பெருமாள்கிட்டையோ மலை மேலே இருக்கிற மலையப்ப சுவாமியோ இல்லை என்ன இந்த அக்னிக்கு நடுவில் வந்தாரே அந்த தேவாதிராஜன்கிட்டையோ பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம இனிமையாக இந்த சரணாகதி பண்ணிட்டோம்ன்ற ஒரு பெரிய மனசுக்குள்ள தெம்பு, ஒரு பெரிய மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியோட இந்த வாழ்க்கை பணத்தை தொடர்ந்து நடத்தலாம்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்துக்கிறோம். அடுத்த பாசுரத்தில் ஆண்டாள் என்ன சொல்கிறான்னு நம்ம பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.